பைபிளில் அந்நிய பாஷை பேசுவது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதோடைய விளக்க உரைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அது என்ன பைபிள்லேயே அழகான விளக்கங்கள் இருக்குது. அப்போது அதனுடைய விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்கிறேன். 50வது நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் பென்டெகாஸ்ட், பென்டேனா 50 அப்படின்னு பென்டகாஸ்ட், பென்டிகாஸ்ட் ஆர் பென்டகாஸ்ட். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீஷர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அங்கே பல்வேறு மொழிகள் பேசுகிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க. பல்வேறு மொழிகள் நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். பல்வேறு மொழிகள் பேசுகிறவர்கள் அங்கே வராங்க, அங்கே கூடுறாங்க. அந்த இடத்துல சுவிசேஷம், காஸ்பல், நற்செய்தி அறிவிக்கப்படுது, குட் நியூஸ் அறிவிக்கப்படுது. அப்போது சீஷர்கள் அந்த எந்தெந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்க, ரீஜன்ஸ், எந்தெந்த ரீஜன்லேருந்து ரீஜனல் பீப்புள், எங்கெங்கே எத்னிசிட்டி அங்கேருந்து வந்திருக்காங்களோ, எந்தெந்த மக்களுடைய லாங்குவேஜ் வெவ்வேறு லாங்குவேஜ் இருக்காங்களோ இவங்களுக்கு சீஷர்களுக்கு அந்த லாங்குவேஜே தெரியும். ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவியால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த லாங்குவேஜ்லேயே அவங்க வந்து பேசுகிறாங்க. லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டோட உதவியால் லாங்குவேஜில் அந்தந்த லாங்குவேஜில் குட் நியூஸ் வந்து இந்த காஸ்பலை அறிவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், இப்படி வந்தார், எதுக்கு வந்தார், எதுக்கான அந்த குரூசிஃபிக்ஷன் நடந்துச்சு, எதுக்கான அந்த ரிசரக்ஷன் அசென்ஷன் நடந்துச்சு, உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அறிவிக்கும் போது அதுதான் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, டங்குன்றது கிரீக்கில் வந்து இன்னொரு மொழி, லாங்குவேஜ்னு அர்த்தம். லாங்குவேஜ் அப்படின்னு டங்னா லாங்குவேஜ்னு அர்த்தம். இந்த கிரீக் டேர்மில் வந்து லாங்குவேஜ்னு அர்த்தம். அப்போது பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் அங்கே கூட இருக்கும் பொழுது அந்த மொழிகளை தெரியாதவர்கள், ஒரு சில மொழிகள் மாத்திரமே தெரிந்த சீஷர்கள் மீது எல்லா மொழிகளையும் அதாவது ஆவியானவர் மூலமாக அவங்க பேசுகிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் மூலமாக அவங்க பேசுகிறாங்க. அதே சமயத்தில் அடுத்தது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து அப்படியே வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா, 6லேருந்து 10 அப்படியே கடைசி வரை அப்படியே வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா, டங்ஸ் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார், செயின்ட் பால் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து ஒரு 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 மியூசிக்கு கூட ஒரு நோட் இருக்கணும், மியூசிக்கு கூட ஒரு நோட்டேஷன் இருக்கணும். அந்த நோட்ஸ் இல்லாட்டி மியூசிக் கூட விளங்காது, புரியாது அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஒரு டங் அப்படின்றது, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அப்படின்னா, அதை வந்து ஒரு டங்கில் பேசும் பொழுது அதை என்ன பண்ணணும்னா, அந்த டிரான்ஸ்லேஷனில் புரிதல் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், ப்ராஃபஸி இருக்கணும், அல்லது ரெவலேஷன் இருக்கணும், வெளிப்பாடு இருக்கணும், அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், புத்திமதி இருக்கணும். இல்லாட்டி அந்த டங்ஸ் வந்து பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். பாபிலோனியா மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாபிலோனிய கல்ச்சரில் ஒரு விஷயங்களை பேப்லிங் பண்ணாங்க. பேப்லிங் பண்ணும்போது அவங்க வர்ஷிப் பண்ண விஷயங்களை வந்து அவங்க மொழி தெரியாமல் மியூசிக், அதாவது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதை வந்து பண்ணினாங்க. அடுத்த ஒவ்வொன்றா வரேன். அப்போது பவுல் சொல்லும்பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராஃபஸி ஆர் ரெவலேஷன் இதெல்லாம் இல்லாமல் டங்ஸ் பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது, அது என்ன எப்படி புரியும்? அதே அதிகாரத்தில் அப்படியே ஒரு வரிசையை வாசிட்டே வந்தீங்கன்னா தெரியும். மியூசிக் கூட நோட்டு வேணும், இல்லாட்டி அது விளங்காது சொல்கிறாரு. அடுத்தது ஒவ்வொரு எந்த லாங்குவேஜும் மீனிங்லெஸ்ஸாக இல்லை, எந்த லாங்குவேஜுக்கும் அர்த்தமற்றதாக லாங்குவேஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒன்றா எத்தனை சொல்லிட்டே வரேன் பாருங்க. அடுத்தது பேட்டலோகியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அல்லது டாட்டாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து திருப்பி டங்ஸ் பேசுகிறவங்க, நீங்கள் டங்ஸ்ன்னு பேசுகிறவங்க கவனிச்சின்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ் கிடையாதது, ஆனால் டங்ஸ்ன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ரீகாபா அப்படிம்பாங்க. இந்த ஒரே சவுண்டை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே கோரிக்கை தான் வந்து கடவுள்கிட்ட வைப்பாங்களா? இல்லை, வேறு கோரிக்கைகள் இருக்கும்ல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மெக்காத்தர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸுங்கிற புக் எழுதியிருக்காரு மெக்காத்தர். அவர் நல்ல ரொம்ப ஆழமான தியலாஜியனில் அவர் ஒருத்தர் மெக்காத்தர். அவர் என்ன ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் புக்கில் எழுதியிருக்காருன்னா, பேட்டலோகியா அல்லது டாட்டாலஜி. திருப்பி ஒரு விஷயங்களை பேபிள் பண்ணும் பொழுது, அதை புரியாமல் பேசும் பொழுது, அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அது அர்த்தமற்றதாகிறது. அவ்வளோ போஸ் என்ன சொல்கிறது தான், எந்த லாங்குவேஜும் அர்த்தமற்றதாக இருக்காது, அப்போ அது லாங்குவேஜ் கிடையாது, புரிதல் கிடையாது அப்படின்றாரு. அப்போது அடுத்தது 2-3 அதே அதிகாரத்தில் படிச்சிருந்தீங்கன்னா, 2-3 பேராவது எல்டர்ஸ் என்ன பண்ணணும், டங்ஸை வந்து இன்டர்பிரட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சபையில் 2 or 3 பீப்புள் வந்து இன்டர்பிரட் பண்ண விளக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த டங்ஸ் பேசினதை என்ன பேசினாங்கன்றதை விளக்க தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், அது பேப்லிங்காவோ உளறல்களாவோ இல்லாமல் புரியணும் அடுத்தவங்களுக்கு. அப்போது இப்போ சமீபத்தில் இப்போ டங்ஸில் PhD வாங்கினதாக சொன்னவங்கெல்லாம் சொல்கிறவர் ஒருத்தர் பார்த்தேன் ஒரு வீடியோவில். அது அப்படி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லெவலாக சொல்லித்தராராம் அவர். அப்போ அது எப்படி ஒரு டங்ஸ் ஆகும், அது எப்படி டங் ஆகும், அது எப்படி ஒரு லாங்குவேஜ் ஆகும்? அது வெறுமனே சவுண்ட் ப்ரொடக்ஷன் தானே, சவுண்ட் ப்ரொடியூசிங் தானே. அது எப்படி மக்களுக்கு வந்து புரியும், எப்படி இன்டர்பிரட் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பைபிளில் சொன்ன மாதிரி எப்படி வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷனோ ப்ராஃபஸியோ அதில் வந்து எப்படி ரெவலேஷனோ அதில் இருக்குன்னு கருத முடியும்?
மியூசிக்குக்கே ஒரு நோட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு லாங்குவேஜுக்கு புரிதல் இருக்கணும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கிளாரிட்டி தெளிவு இருக்கணும். அதே அதிகாரத்தில் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பகுதிகளில் வந்து டங்ஸ்க்கு அப்புறம் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா காட் இஸ் நாட் ஆஃப் கெயாஸ் பட் ஆஃப் பீஸ் அப்படின்னு இருக்கு. சமாதானத்துக்குரிய தேவன் குழப்பத்துக்குரிய தேவன் அல்ல அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்படிங்கிறப்போ கிரமமும் ஒழுங்குமாய் செய்யுங்கள். சில சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா புல்பிட்டில் அல்லது போடியமில் ஏறி பாஸ்டர்ஸ் வந்து குதிக்கிறதும் ஆடுறதும் சத்தம் போடுறதும் இதெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே சமயத்தில் பல சபைகள் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதாவது மியூசிக்கோ மெஸ்மரிசம் இமோஷனலிசம்னு சொல்லி மியூசிக் அடித்தா மட்டும்தான் அது குதிக்கிறதோ அந்த பேப்லிங் பண்ணுறதோ நடக்குது, அந்த உணர்வுகளோ நடக்குது. அது லாங்குவேஜ் கிடையாதுல்ல. அப்போது அது வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி பண்ணுற விஷயங்களாக தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அது ஆவியானவர் பேசிட்டதாக மக்களும் நம்புறாங்க. அவங்களையும் நம்ப வச்சு அது ஆவியானவர் பேசிட்டதாக நினச்சி அவங்க சேர்த்து விட்டு வெளியே போகிறாங்க. அப்போது நான் வந்து எந்த டினாமினேஷனையும் சார்ந்தவன் அல்ல, எந்த டினாமினேஷனையும் வந்து குறைச்சி பண்ணிவிட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி சொல்லணுங்கிறது நோக்கம் இல்லை. நான் கிறிஸ்தவன், ஐ எம் அ கிரைஸ்டியன், கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறவன் கிறிஸ்தவன், அவ்வளோதான். அப்படிங்கும் போது கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, பைபிளில் என்ன வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லியிருக்கு, பைபிள் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, எது என்னங்கிறத என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு அதை சொல்லணும். அதை பைபிள் பேஸ்ட் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணும், சர்ச்சஸை அட்டன் பண்ணணும். அதனால வழக்கமாக காப்பி அடித்து இமிட்டேட் பண்ணி நான் ஒரு இடத்துல இமிட்டேட் பண்ணி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போது அதை மெக்காத்தரா தான் சொல்கிறாரு, அது ஏன் அப்படி நடக்குது, ஒரே சவுண்டையும் எல்லா இடத்துலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது இமிட்டேஷன், காப்பி பண்ணுறது, அவ்வளோதான். நான் ஒரு இடத்துல டிவைன் ஃபயர்ஸ் வர்ஷிப் சென்டர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் டெஸ்டிமனிக்கு சொல்ல கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பாஸ்டர். அப்போ நான் உட்காந்து அடுத்து நான் சொல்லணும், அதுக்கப்புறம் என்ன ஒரு பாஸ்டர் பேசணும். அந்த பாஸ்டர் பேசலான்ற பேசி அடுத்து நான் பேசி சாட்சி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் பேசணும். என் பக்கத்தில் உட்காந்து அந்த பாஸ்டர் டங்ஸில் பேசுறதா நினச்சிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அடுத்தது அவர் பேசணும், எப்படி சொல்லலாம் அது அப்படிங்கிறத இப்படி டங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பேப்லிங்கை. அப்படி பண்ண முடியுமா? ஆவியானவர் வந்து அப்படி எங்கேயாவது ஆவியானவர் லீட் பண்ணும் பொழுது அது தெளிவாக அவர் ஆன் த ஸ்பாட்டில் பேசிட்டு போகிறார் இல்லையா? அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணுமா என்ன? அந்த பேப்லிங்கை வந்து அவங்க சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது ஸ்பீச்சுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அது என்ன, அது எப்படி டங்ஸ், அது எப்படி ஒரு லாங்குவேஜ், புரிதல் உள்ள லாங்குவேஜ்னு புரிஞ்சுக்க முடியும்? அப்போது தேவ பாஷை என்பது கான்வர்சேஷனல் தியலாஜிக்கல் கான்வர்சேஷனாக இருக்கலாம். ஒரு 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 பகுதியை வந்து மிஸ்ட்ரியாக பைபிள் இருக்குது அப்படின்னா ஒரு பகுதி எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்குது, ஒரு பகுதி சில பகுதி மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா மிஸ்ட்ரியாக இருக்கிற விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் எது எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கோ அதை மாத்திரம்தான் தெளிவாக பார்க்கணும். மிஸ்டீரியஸாக கடவுள் டீல் பண்ண விஷயங்களை அது மிஸ்ட்ரியாகவே ரசிக்க தெரியணும். அதை விட்டுட்டு தெரிஞ்ச மாதிரி அதை போட்டு குழப்புறது, மக்களை குழப்பம் பண்ணுறது, பாஸ்டர்ஸும் குழம்பி மக்களையும் குழப்பி இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று, அதுதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்னு பண்ணக்கூடாது. அது சரியான விஷயங்களை வந்து அப்பாலஜெட்டிக்ஸ் வந்து அதுதான் சொல்லுது, டிஃபென்ஸ் ஆஃப் கிரைஸ்டியானிட்டி அதான் சொல்லுது. அது வந்து படங்களில் கூட கிண்டல் பண்ணுறாங்க, சீடியை தொட்டா உழுகிறது, கேட்சிவை தூக்கி வீசினா உழுகிறது, ஒரு அப்படி கூட்டம் அப்படியே மக்கள் உழுகிறது, உளர்றது, இதெல்லாம் வந்து சினிமாவில் கிண்டல் பண்ணுறான். ஏன்னா தெளிவு இருக்கணும், சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யுங்கள் இருக்கு வசனம் 1 Corinthians. அதே போய் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், பவுல் சொல்றாரு. இப்போ எவ்வளோ அழகான தெளிவான கிளாரிட்டியான பீஸ்ஃபுல்லான விஷயங்களை கிறிஸ்தவம் சொல்லுது. கிறிஸ்தவம் வந்து குழப்பத்துக்கான மதம் அல்ல, தெளிவான மதம். அப்படிங்கும்போது தேவ பாஷை என்பது தியலாஜிக்கல் கான்வர்சேஷனாக இருக்கலாம், கடவுளை பற்றி பேசுகிற விஷயங்களா இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு அது இந்த உடல்களோ பேப்லிங்கோ வந்து தேவ பாஷைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் அடுத்தடுத்த ரெவலேஷனில் அடுத்தடுத்த வெளிப்பாடில் பவுல் எக்ஸ்பிளனேட்டரியாக சொல்லிட்டே வராருல, இன்டர்பிரேட்டிவாக என்ன சொல்கிறாரு, விளக்க உரையில் என்ன சொல்கிறாரு, பைபிளே இருக்குது. பைபிள் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், மெக்காத்தரும் சொல்கிறாரு, பைபிளை கோட் பண்ணி தான் சொல்கிறாரு. அப்போது 14ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா சொல்லிட்டே வராரு, இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராஃபஸி, ரெவலேஷன் இல்லாமல் டங்ஸுங்கிறது என்ன? அப்போ ஒருத்தர் 2-3 பேரோ அதை இன்டர்பிரேட் பண்ணாமல் அதை டங்ஸ்ன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால் என்ன பிரயோஜனம், என்ன லாபம் உண்டு, பிரயோஜனம் உண்டு? அப்போது ஒரு தெளிவு இருக்கணும். அதில் நொட்டேஷன், மியூசிக்கே நொட்டேஷன் இருக்குது, லாங்குவேஜுக்கு இல்லாமல் இருக்குமா? லாங்குவேஜுக்கு மீனிங்லெஸ்ஸான லாங்குவேஜ் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு பவுல் அப்போஸ்தலர் கேட்குறாரு. அதை எப்படி அப்புறம் கிஃப்ட் ஆஃப் டங்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கணும். அப்போது கிறிஸ்தவம் சொல்லாததை கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு சொல்லக்கூடாது, அது தப்பு. அதனால் அன்பு அக்கறை இருக்கிறதுனால இதை சொல்கிறோம். ஏன்னா தெளிவு இருக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கணும். மெஸ்மரிசமோ இமோஷனலிசமோ கிரியேட் பண்ணி அதை வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது. ஆவியானவர் ஏன் வந்து மியூசிக் வாசிக்காம அந்த ட்ரம் அடிக்காம ஆவியானவர் பேச மாட்டாரா, லீட் பண்ண மாட்டாரா? எங்கள் அப்பா கேட்பாரு, ஏன் வந்து இன் ஹிஸ் குவைட்னஸ் அண்ட் இன் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் குவைட்னஸ் வி ஹேவ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு இருக்கு பைபிள் வசனம்.
கர்த்தருடைய அமைதியிலையும், அதாவது பொறுமை, குவைட்னஸ் வந்து அமைதி கிடையாது, பொறுமையிலையும் கர்த்தருடைய நிதானத்திலையும், நிதானம் அந்த அர்த்தம். ஸ்டில்னஸ் ஆர் குவைட்னஸ்ன்னு சொல்லுவோம். நிதானம், கர்த்தருடைய நிதானத்திலும் பலத்திலும் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போது சீசர்கள் சொல்கிறதாக அந்த அந்த பகுதி வருது. அது மாதிரி ஆவியானவர் நிதானத்திலையும் பீஸ்ஃபுல்லாகவும் தானே வழி நடத்துவார். குழப்பம் பண்ணுவாரா? புரியாத விஷயங்களை செய்வார் அவர்? அப்படி இல்லை. அதனால் ரிவீல் பண்ணினதை ரிவீல் பண்ணின மாதிரி சொல்லணும். ரிவீல் பண்ணாததாகவே ஆண்டவர் எப்போ ரிவீல் பண்ணுறாரோ அது வரைக்கும் காத்திருக்கணும். ரிவீல் பண்ணாததை பண்ணின மாதிரியும் பண்ணினதை பண்ணாத மாதிரியும் குழப்பக்கூடாது. ஆகவே ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு லாங்குவேஜ் அல்லது டிரான்ஸ்லேஷன், இன்னொரு மொழியை பேசுவது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அது புரிதல் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், தெளிவு இருக்கணும், வார்த்தைகள் அது புரியணும். லார்ட்ஸ் ப்ரேயரில் சீஷர்கள் எப்படி ஜெபிக்கிறது சீஷர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கேட்குறாங்க. அப்போ லார்ட்ஸ் ப்ரேயர் பரமண்டல ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அதில் ஏதாவது டங்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரா ஆண்டவர்? அதை டங்ஸ் பற்றி ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்காரா? இப்படி சொன்னால் தான் கடவுளுக்கு ஜபம் எட்டும் புரியும் இப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஜபம் என்பது டங்ஸோட பேசினாதான் அது ஆண்டவர் ரீச் ஆகும் அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்படிலாம் இல்லை. தெளிவாக லார்ட்ஸ் ப்ரேயர் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஜபங்கிறது ஆண்டவர் தெளிவுள்ள தேவன், தெளிவுள்ள ஆவியானவர். அப்போது தெளிவுள்ள விஷயங்களை தான் நம்ம நாடணும், செய்யணும், பேசணும், எழுதணும், போஸ்ட் பண்ணணும், எழுதணும், புரிந்துக்கணும், புரிதல், கீழ்ப்படிதல், செயல்படுத்தல் இதெல்லாம் இருக்கணும். அதனால் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணியே ஆகணுன்ற தன்னை புத்திசாலித்தனமாக காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணி காட்டுறது அப்படி இல்லை. அது நோக்கம் அல்ல. புரிதல் இருக்கணும். கிறிஸ்தவத்தின் புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து தெளிவின் புரிதலாக இருக்கணும். அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். கர்த்தருடைய பெயருக்கு அது தெளிவுள்ள ஒரு கிறிஸ்தவத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்காருன்னு இருக்குது. அப்போது நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பேச்சில், பார்வையில், நடக்கையில், செயல்பாட்டில், சிந்தனையில், எழுத்தில், போஸ்டில் எல்லாத்துலையும் இருக்கணும். இப்போ தெளிவோடு நம்ம மக்களுக்கு சொல்லணும். பைபிள் பேஸ்டான சர்ச்சஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியணும்.